மாறாது, ஆனால் நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியாது. உதாரணத்துக்கு, கடவுள் அன்புள்ளவரா இருக்கிறார். எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? சொல்லுங்க. கடவுள் அன்புள்ளவர் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அவருடைய குமாரனை அவர் நேசிக்கிறார் இல்லைங்களா? குமாரனை கொடுத்தாரு, எல்லாம் கரெக்ட் தான். எப்படி கொடுத்தாரு? தம்முடைய ஒரே பேரான குமாரன் என்று பாராமல், பிதாவே ஞானஸ்தானம் பெற்று கரையேறும் பொழுது என்ன சொல்றாரு? இவர் என்னுடைய நேசகுமாரன். அப்ப அன்பை நம்ம எப்படாவது புரிஞ்சுக்க முடிகிறது? இவ்வளவு பிரியம் வைத்த ஒரே பேரான குமாரனையே எனக்கு கொடுக்கிறாருன்னு சொன்னா கடவுள் எவ்வளவு அன்புள்ளவரா இருக்கிறார். நான் சொல்ற புரியுதுங்களா? கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய காருண்யம். சோ இதெல்லாம் நம்மோடு கூட கடவுள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய சுபாவங்கள். இது என்னன்னா the life of Trinity and Unity. திரியேகத்துவ வாழ்வும் ஒற்றுமை, திரியேகத்துவ உறவு என்ற ஒன்று இல்லாம ஒரு கான்செப்ட் வேத புத்தகத்துல இல்லைன்னா